ஏ ஸ்குவாட் எல்னினோ அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூஸ் சேனலில், யூடியூப்ல எல்லா இடத்துலையுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எல்னினோ வர்றதுனால மழை குறையும், வெயில் வந்து கொளுத்தும், பூமி வெப்பமயமாதல் அதிகமாகும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்றது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எங்கேயோ பசிபிக் பெருங்கடல்ல நடக்கிற ஒரு விஷயம் நம்ம ஊர்ல பெய்யுற மழையை எப்படி தடுத்து நிறுத்தும்? அதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? இன்னைக்கு இந்த வீடியோல ஒட்டுமொத்த உலகத்தோட வானிலையவே மாத்துற அளவுக்கு சக்தி கொண்ட இந்த எல்னினோ பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல எல்னினோனா என்ன அப்படின்னு பார்ப்போம். எல்னினோ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்பானிஷ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன பையன், அப்படி இல்லைன்னா குழந்தை இயேசு அப்படின்னு அர்த்தம். தென் அமெரிக்கால மீனவர்கள் வந்து கிறிஸ்துமஸ் சமயத்துல இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து கடல்ல நிகழ்றதுனால இந்த பேரை வச்சதா வந்து ஒரு டாக் இருக்கு. இப்ப விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலோட அந்த மேற்புற தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து வழக்கத்துக்கு மாறா அளவுக்கு அதிகமா வந்து சூடாகிறது. அதுதான் வந்து எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையாவே கடல் பரப்புக்கு மேல வீசிக்கிட்டு இருக்கிற அந்த பலத்த காத்து என்ன பண்ணும் அப்படின்னா, பசிபிக் பெருங்கடலுக்கு மேல இருக்கிற அந்த வெப்பமான தண்ணிய வந்து எப்பவுமே வந்து நம்ம ஆசியா பக்கமா வந்து தள்ளும். இந்த எல்னினோ சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காத்து வந்து பலவீனமாகறதுனால, அந்த வெப்பமான தண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே தென் அமெரிக்கா பக்கமே வந்து மேக்ஸிமம் அங்கேயே தங்கிடுது. சரி, கடல் தண்ணி அங்க சூடானா நமக்கென்ன அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறது எனக்கு கேக்குது. ஆனா, என்ன உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடல் வந்து கிட்டத்தட்ட நம்ம உலகத்திலேயே பாதி அளவா இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டா கூட, அது வந்து மேக்ஸிமம் இந்த உலகத்திலேயே ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ, அங்க ஏற்படுற இந்த கடல் அந்த மேற்பரப்பு தண்ணி வந்து அந்த வெப்பமாகுறது இருக்குல்ல, அந்த கடல் அந்த இது வெப்பமாகுது அப்படின்னா, அது அங்க இருக்கிற மேகத்துல ஆரம்பிச்சு, ஒட்டுமொத்த உலகத்தோட வானிலையவே அது வந்து சேஞ்ச் பண்ற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு. வழக்கமா நம்ம இந்தியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வழக்கமா பெய்யுற அந்த பருவமழையோட அளவு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எல்னினோவால டிராஸ்டிக்கா அளவு ரொம்ப குறைவான மழை தான் பெய்யும். அதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப காற்று ரொம்ப அதிகமா வீசும். வறட்சி ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. விவசாயம் பெரிய அளவுல பாதிக்கப்படும். நமக்கு இங்க இப்படி மழையே இல்லாம மழை குறைஞ்சு போயிருக்கு அப்படின்னா, அங்க அமெரிக்கால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமா பெய்யறத விட அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சு பெருமான அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த எல்னினோவால ஏற்படுற உச்சபட்ச பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக வெப்பமயமாதல் தான். இப்போ மற்ற வருஷங்கள்ல இருக்கிற அந்த பூமியோட அந்த வெப்பநிலையை விட இந்த எல்னினோ வருஷங்கள்ல வர்ற இந்த வெப்பம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். அதாவது வழக்கமா இருக்கிற வருஷங்களை விட இந்த எல்னினோ வருஷம் அப்படிங்கிறது மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உக்கிரமா இருக்கும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இந்த எல்னினோ, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு விஷயமும் இருக்கு. அதுக்கு பேர் தான் லானினோ. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பொண்ணு அப்படின்னு அர்த்தம். இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் தண்ணி வந்து வழக்கத்த விட அளவுக்கு அதிகமா குளிராக ஆரம்பிக்கும். இது வந்தது அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு அந்த வருஷம் வந்து ரொம்ப நல்ல வருஷம் அப்படின்னே சொல்லலாம். அளவுக்கு அதிகமான மழை பெய்யும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்னினோ வந்து நமக்கு எதிரி அப்படின்னா, லானினோ வந்து நமக்கு ஹீரோ மாதிரி. கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன் நண்பர்களே. இயற்கை வந்து தன்னோட சமநிலையை வந்து மாத்திக்கும்போது, மனுஷங்களான நாம வந்து அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. இப்போ இருக்கிற கிளைமேட் சேஞ்சஸ் காரணமா வந்து இந்த எல்னினோங்கிறது அடிக்கடி இப்போ வந்துகிட்டு இருக்கு. விஞ்ஞானிகளும் வந்து நம்மள எச்சரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. நாம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்னினோ பத்தின இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்க ஊர்ல வந்து மழை பெய்யுதா? இல்ல வெயில் அடிக்குதா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். அதுவரைக்கும் பாய்.